ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் மய திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு. உணவுகளின் கட்டுப்பாட்டு விலை குறித்து நுகர்வோர் விடுத்துள்ள கோரிக்கை. தங்க விலையில் சடதியான மாற்றம், வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா? அடுத்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதற்கான திட்டங்களை கைவிடுவதாக அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறுவனம் அரசுடன் இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக அதன் நிர்வாகத்தை மேம்படுத்த புதிய மாதிரிகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அமைச்சரவை ஒரு தனியார் முதலீட்டாளரை ஈர்க்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் 510 அமெரிக்க டாலர் கடன்களை எடுத்து முயற்சித்தது. இதன்போது அரசுக்கு சொந்தமான 51% விற்பனை செய்யவும் அரசாங்கம் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு மக்களிடம் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உர மானியமும் கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த உர மானியம் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது. எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெதுப்பக உணவுகள் உள்ளிட்ட மற்ற உணவுகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தையில் தற்போது முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் வெதுப்பகங்களில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளின் விலை குறைக்கப்பட மாட்டாது என இலங்கை வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவு வகைகளின் விலைகள் குறைக்கப்பட்டன. அதன்படி முட்டை அடங்கிய சோற்று பொதி ஒன்றின் விலையை 40 ரூபாவினாலும் முட்டை ரொட்டி ஒன்றின் விலையை 30 ரூபாவினாலும் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் குறித்த அளவில் விலைகளை குறைத்து நுகர்வோருக்கு உணவுகள் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் சிற்றுண்டி சாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விலையை குறைக்காமல் உணவுகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் கண்டறிவதற்கு நுகர்வோர் அதிகார சபையின் உதவியை கோரவுள்ளதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெதுப்பக உணவுகள் உள்ளிட்ட உணவுகளுக்கு கட்டுப்பாட்டு விலை கொண்டு வரப்பட வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக அதிகரித்த தங்க விலையானது கடந்த வெள்ளிக்கிழமை குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,95,866 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 28,080 ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,00,000
2,24,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 25,740 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,05,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 293 ரூபாய் 50 சதமாகவும் விற்பனை பெறுமதி 302 ரூபாய் 56 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 391 ரூபாய் 24 சதமாகவும் விற்பனை பெறுமதி 406 ரூபாய் 25 சதமாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325 ரூபாய் 89 சதமாகவும் விற்பனை பெறுமதி 339 ரூபாய் 30 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 215 ரூபாய் 61 சதமாகவும் விற்பனை பெறுமதி 225 ரூபாய் 35 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. கடந்த அரசாங்கத்தின் போது மாதத்தின் கடைசி நாளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் எரிபொருள் விலை சூத்திரம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் எந்தவொரு தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை. கடந்த மாத விலை சூத்திரத்தின்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டு தற்போது 332 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 377 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 ரூபாவினால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை தற்போது 307 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. சூப்பர் டீசல் லீட்டர் விலை 3 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் விற்பனை விலை 352 ரூபாவாகும். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் தற்போது 352 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சைகளை 2026ஆம் ஆண்டு முதல் வழமையான நேர அட்டவணைக்கு அமைய நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளியாகியுள்ள சாதாரண தர முடிவுகளை மீளாய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள் நாளை முதல் அக்டோபர் 14ஆம் திகதி வரை இணையவழி மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் மய திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு. உணவுகளின் கட்டுப்பாட்டு விலை குறித்து நுகர்வோர் விடுத்துள்ள கோரிக்கை. தங்க விலையில் சடதியான மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா? அடுத்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு.